வாழ்க்கையில உங்களுக்கான அந்த விஷயங்கள்ல நீங்க ஒரு மாஸ்டரி அடையணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிறை வாழ்க்கை வாழணும்னு சொன்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் மத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறத நிறுத்தணும். ஆனா யாரோட ஒப்பீனியனுக்குமே நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், யாரை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என் இஷ்டம் தான் இருப்பேன் அப்படின்னா அதுவும் ஒத்து வராது இல்லையா? நம்ம கூட்டமா வாழ்றோம், நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கோம், நம்ம ஆபீஸ்ல இருக்கோம், அங்க மத்தவங்க ஒப்பீனியன் சொல்லதான் சொல்லுவாங்க. நீங்க யாரோட ஒப்பீனியனுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இவங்க ஒரு அரகண்டான ஆளு, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. ஆனா நீங்க எப்பவுமே அவங்களோட வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடும், உங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டமா நம்ம இயங்கும் போது கண்டிப்பா மத்தவங்களோட ஃபீட்பேக்கு நம்ம காது கொடுக்கதான் வேணும். ஆனா நம்ம ஃபீட்பேக்கு காது கொடுக்கறது இல்லை. அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஒரி பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அவங்க இதை நீ இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல இதை இப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது நான் ஒரு வேலையை பண்ண போகும்பொழுது இந்த பாயிண்ட்ல நீ பண்ணியானா இங்க உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இது பண்ணியானா இந்த இடத்துல பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்ல சொல்றாங்க. அப்படின்னா அதை கேலிப்ரேட் பண்ணி பார்த்து நான் எடுத்துக்கிறது அவங்களோட ஃபீட்பேக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஆனா அந்த விஷயத்த நான் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன அங்கீகரிப்பாங்களா, அவங்க நீதான் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல நீலாம் இதை பண்ணேன்னா ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல நான் ஃபெயில் ஆயிட்டு ஒரு வேலை வந்துட்டா நான் நீ உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடுத்து அந்த விஷயம், அந்த ஒப்பீனியன் எப்படி இருக்குமோ, அந்த நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அல்லது செய்யும் பொழுது அவங்க ஒப்பீனியன் எப்படி இருக்குமோன்னு நினைச்சு நம்ம கவலைப்படுற பாருங்க, அது ஃபோப்போ. ஸோ ஃபீட்பேக்கு கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும். ஆனா இந்த ஒப்பீனியன்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுவே நமக்கு ஒரு ஆன்சைட்டியை கொடுத்து அதனாலேயே நாம் அந்த விஷயத்தை செய்யாம நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா we are operating from FOPO. ஸோ இந்த FOPOல 3 ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். முதல் ஃபேஸோட பேரு ஆன்டிசிபேட்டரி ஃபேஸ். நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு விஷயத்த செய்ய போகும்போது, ஒருத்தரை மீட் பண்ண போகும்பொழுது, அஃபீஷியலாவோ ஃபேமிலி ஓரியன்டாவோ இல்லை உங்க ரொமான்டிக் பார்ட்னரையோ உங்க காதலரையோ மீட் பண்ண போகும்பொழுது Introducing the Claudner seat cushion, a revolutionary cushion that will transform your sitting experience. People everywhere around. இன்னும் நீங்க மீட் பண்ண போகிறீங்க, இன்னும் மீட் பண்ணவே இல்லை, ஆனா மீட் பண்ண போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஆன்டிசிபேஷன். இவங்க என்ன ஒத்துப்பாங்களா, இவங்களை என்ன அங்கீகரிப்பாங்களா, இவங்க என்ன பாராட்டுவாங்களா, இவங்களுக்கு என்ன பிடிக்குமா, இவங்க என்ன ஏதாவது அவமானப்படுத்திப்பாங்களா, நான் ஏதாவது தப்பா சொல்லி நான் ஒரு முட்டாள்